முக்கிய செய்தி. தமிழ்நாட்டில் மாவட்ட வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்த பொறுப்பு அமைச்சர்களை நியமித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தமிழக அமைச்சரவை கூட்டம் சற்று முன்னதாக தலைமைச் செயலகத்தில் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 4 புதிய அமைச்சர்கள், அதேபோல துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு நடைபெறக்கூடிய முதல் அமைச்சரவை கூட்டம் இது என்பதும் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில். சிவா, இந்த பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம், அது மட்டுமல்ல வர இருக்கக்கூடிய பருவமழை தொடர்பான வளர்ச்சி திட்டப் பணிகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உள்ளிட்ட விவரம் என்ன? கோபால், தமிழகத்தில் அமைச்சரவையினுடைய மாற்றங்களுக்கு பிறகு இன்று அமைச்சரவை கூட்டப்பட்டிருக்கக்கூடிய நிலையில எதிர்வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை மட்டுமல்லாமல் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வளர்ச்சி பணிகளை கண்காணிப்பதற்காக தமிழ்நாடு அரசு தற்போது பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம் என்பது செய்திருக்கிறது. அந்த அடிப்படையில திருநெல்வேலி மாவட்டத்திற்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு பொறுப்பு அமைச்சராக தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது போன்ற ஒரு பொறுப்பு அமைச்சர்கள் பட்டியல் என்பது கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் வெளியிடப்பட்டிருந்தது. அப்போது இருந்த 16 அமைச்சர்கள் பொறுப்பு அமைச்சர்களாக இருந்தார்கள். தற்போது அமைச்சரவையில பல்வேறு அமைச்சர்களுடைய இலாகாக்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. பல்வேறு அமைச்சர்களே இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அமைச்சருடைய பொறுப்பு பறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பொறுப்பு அமைச்சர் நியமனம் என்பது ஒரு புதிதாக போடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பட்டியலாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலேயே திருநெல்வேலி மாவட்டத்திற்கு KN நேரு பொறுப்பு அமைச்சராகவும், தேனி மாவட்டத்திற்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி பொறுப்பு அமைச்சராகவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருப்பத்தூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு பொறுப்பு அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல தருமபுரி மாவட்டத்திற்கு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பொறுப்பு அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தென்காசி மாவட்டத்திற்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக இருக்கக்கூடிய KKSSR ராமச்சந்திரன் பொறுப்பு அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக நிதி, சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பொறுப்பு அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜ் அமைச்சரவையிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த மாவட்டத்தில் அமைச்சர்கள் யாரும் இல்லாத ஒரு காரணத்தினால நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு தற்போது பொறுப்பு அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல நீலகிரி மாவட்டத்திற்கு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.ப. சாமிநாதன் பொறுப்பு அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணியும், கோவை மாவட்டத்திற்கு மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது பொறுப்பு அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே செந்தில் பாலாஜி சிறை செல்வதற்கு முன்பு அமைச்சராக இருந்த போதே கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக அவர்தான் அந்த பொறுப்பினை வகித்து வந்தார். தற்போது மீண்டும் அமைச்சரவையில அவருக்கு இடம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த கோவை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக மீண்டும் அவரையே நியமித்து தமிழ்நாடு அரசு அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதே போல காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி பொறுப்பு அமைச்சராகவும், பெரம்பலூர் மாவட்டத்திற்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பொறுப்பு அமைச்சராகவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். நாகை மாவட்டத்திற்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷும், அதே போன்று மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் பொறுப்பு அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். எனவே பொறுப்பு அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இவர்கள் அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்துவதற்காகவும், பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டிய பல்வேறு நலத்திட்ட உதவிகளை கண்காணிப்பதற்காகவும், இயற்கை சீற்றம், நோய் தொற்று, அது மட்டுமல்லாமல் இன்ன பிற நேரங்களில் அவசரகால பணிகளை கூடுதலாக மேற்கொள்வதற்கும் இந்த அமைச்சர்கள் பொறுப்பு அமைச்சர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது அதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். எனவே பல்வேறு மாவட்டங்களில் அமைச்சர்கள் இல்லாத ஒரு காரணத்தினால அந்த மாவட்டங்களுக்கு ஏற்கனவே அமைச்சராக இருக்கக்கூடியவர்களை பொறுப்பு அமைச்சராக நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு அதற்கான உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கின்றது. கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவா.